ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எஃபெக்ட்ஸோட தமிழ். இந்த வீடியோ நம்ம கஷ்டம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த மாதிரி எடிட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் 1 என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட நார்மல் இமேஜை வந்து இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்களா இமேஜ் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெமினி ஏஐ வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஜெமினி ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த லிங்க்குள்ளே உள்ள வந்துடுங்க. செகண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்குள்ளே உள்ளே வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த பேஜ் வந்து லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து நம்ம ஆஸ்க் ஜெமினி அப்படின்றது பார்த்திங்கன்னா அது இந்த நம்ம ப்ராம்ப்ட் போட்டு நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்டை. ஓகே, இப்போ நம்மளோட இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ 5 இமேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து இந்த இமேஜை எடிட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன் நான். ஓகேவா, மொத்தம் நமக்கு 5 இமேஜ் தேவைப்படும். அதனால் 5 இமேஜ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும், நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சைடில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை ஓகே கொடுத்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆயிரும். லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பட்டன் காமிக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே. இல்லைனா மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே சேவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிற இமேஜ். ஓகேவா, இதே மாதிரி தான் நம்மளோட 5 இமேஜ் வந்து ரெடி பண்ணணும். 5 இமேஜ் இதே மாதிரி இந்த ப்ராம்ப்ட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ் ஜெமினி ஏஐயில், அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிக்சார்ட்ன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இருக்குது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதில் ஈஸியாக பண்ணிக்குவீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ மேலே எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் வந்து இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும் இந்த அப்ளிகேஷனில். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு டிக் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலேயும், டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளுடைய இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆகிரும். இதே மாதிரி தான் நம்மளோட 5 இமேஜ் வந்து ஜெமினி ஏஐலேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 5 இமேஜுக்குமே நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜுக்கு அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா இமேஜுக்குமே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். 2 ஸ்டெப்பு பார்த்துட்டு 3வது ஸ்டெப்பு வந்துட்டீங்க. ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான் பண்ண போகிறது. ஒன்றா நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்ததே உங்களுக்கு புரியலாம், ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரீசெட் ஃபைல் வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும் அலைட் மோஷனில். இந்த ப்ரீசெட் ஃபைல் எங்கேருந்து எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த ப்ரீசெட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். இந்த இமேஜஸில் மட்டும் உங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும், நீங்கள் வேறு எந்த எடிட்டும் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களோட இமேஜ் வைக்கணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாமல் ஒரு இமேஜ் வச்சுருப்பீங்கள, அந்த இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஓகே, நான் இந்த இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நீங்கள் கையை வச்சு நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. ஃபிட் ஸ்க்ரீனர் மாதிரி இழுத்து விட்ருங்க. ஓகே, கரெக்டாக இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஃபுல்லாக எண்டு வரைக்கும் இழுத்து விட்ருங்க. இப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டெலாம் எடிட் பண்ணாமல் ஒரிஜினல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, இப்போ இந்த பிஎன்ஜியாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல பிக்சார்ட்டில் போட்டு, அந்த இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த கொஞ்சம் அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இங்கே வைக்கணும். ஓகே, இப்போ கலர் அண்ட் ஃபில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா பிக்சார்ட்டில் போட்டு, அந்த இமேஜ் பிஎன்ஜி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் இதில்.
ஓகே, இப்போ அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வச்சாச்சு, இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் வச்சோம்ல, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாமல், அந்த இமேஜும் இந்த இமேஜும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வைக்கணும். கரெக்டாக இந்த செகண்டில் வந்து பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த 15 செகண்ட்ஸ் 1.15 செகண்ட்ஸில் வச்சா கரெக்டாக இருக்குது. 1.14 செகண்ட்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜும் இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிஎன்ஜி இமேஜ், இந்த 2 இமேஜுமே ஒரே மாதிரி இருக்குமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட எப்படி ஒரு வழியாக நான் வந்து கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் ஒரே மாதிரி. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக டக்குன்னு இதை மாற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வைக்கிறதுக்கு, அடுத்தடுத்த இமேஜை ஈஸியாக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் மாறுதா, ரைட்டாக ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், நெக்ஸ்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் இமேஜ் வைக்கிறதா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்ட்டூன் இமேஜுக்கு பதிலாக நம்ம உங்களோட இமேஜ் இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த இமேஜ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து சின்னதாக இருக்கா, கரெக்டாக நம்மளுக்கு சைஸ் எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு இமேஜும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், எப்படி நல்லா இருக்கா நல்லா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளி போகும். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக தான் அது சரி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம லைட்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக தள்ளி போகும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எப்படி கரெக்டாக ப்ளே ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, அந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்துட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜில் எத்தனை இமேஜ் இருக்கோ எல்லா இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக நம்ம. ஓகே, இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லைட்டாக இப்படி இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே போதும், நம்மளோட இமேஜ் வந்து பெருசாகும். லைட்டாக கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. உங்கள் சைஸ் எவ்வளோ பெருசாக வேணும் வச்சுக்கலாம், உங்களுக்கு இமேஜ் எப்படி வேணுமோ அவங்க வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப பெருசாக வைக்க ரொம்ப சின்னதாக வைக்க பார்க்க நல்லா இருக்காது. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது இந்த இமேஜ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணலாம் நம்ம. இதே மாதிரி நீங்கள் எல்லா இமேஜும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த எல்லா ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். அவங்களுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் நான் இப்படி பண்ணுறதுன்னு. சேம் ஸ்டெப்பு தான் நம்ம பண்ணுறோம், அதனால் எல்லா இமேஜும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகே, இப்போ நம்ம எல்லா இமேஜும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு இப்போ இமேஜ் 5 இமேஜ் ஒன்று வரும், அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி தான் பண்ணோம். இப்போ இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இமேஜும் சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும் நீங்கள். ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் வந்து சென்டராக இருக்க இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேலே இருக்கும் இந்த ஃபஸ்ட் இமேஜ்ன்றது. இப்போ மேலே இருக்க ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மற்ற இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணிங்க அதே மாதிரி கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிடுவீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறது சென்டர் இருக்க இமேஜ். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா இமேஜை, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இமேஜ் வந்து சைஸ் வந்து பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. சைஸை பெருசு பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க இமேஜை. ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இமேஜை, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இருக்கும் சைடில் இருக்க மிச்சம் இருக்க இந்த 4 இமேஜும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு இமேஜும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் இப்போ சைடில் இருக்க இமேஜ் பார்த்தீங்களா, இந்த ஐ பட்டன் வந்து ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜ்னு.
ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த ஸ்க்ரீன் செட் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன் செட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளோட 2 இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மிச்சம் இருக்க அந்த 3 இமேஜை அதே மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணால் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப்பு தான் நம்ம மற்ற 3 இமேஜுக்கு நம்ம பண்ணணும். இந்த 3 இமேஜுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து சூப்பராக கிடச்சிடும். எல்லா இமேஜுமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரூபன் அப்படின்னு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். என்னோட பேர் எழுதியிருப்பேன் நான். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட பேர் என்னமோ பேரை டைப் பண்ணிக்கலாம். உங்கள் பேர் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா மேலே சைஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சைஸை மட்டும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து வீடியோட எண்டு கொண்டு வந்து வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி எடிட்டிங் கண்டிப்பாக புதுசாக போட்டுருக்கோம். அது மிஸ் ஆகாம நம்ம சேனல் இருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் மறக்காம கேட்கல சமாளின்னு சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்தி see you.